டாக்டர் ஸ்ரீவர்மா ஆயுள் தரும் ஆயுர்வேதா அறுவை சிகிச்சையில்லா குணம் ஆயுள் கால நிவாரணம். எஸ்டே கொரியர் பிரைவேட் லிமிடெட் டொமஸ்டிக் இன்டர்நேஷனல் கார்கோ உங்கள் இல்லம் தேடி வந்து கொரியர் புக்கிங் டெலிவரி செய்து தரப்படும். மாநகராட்சிக்குட்பட்ட அனைத்து பகுதிகளுமே மழைநீர் வடிகால் பணிகளும் சரி, முடித்துப்பாட்டு பகுதியிலும் சரி, நம்ம மாநகராட்சி உட்பட்ட இருக்கக்கூடிய கெனால் பகுதியிலும் சரி தொடர்ந்து தூர்வாரும் பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வரும். இந்த ஆண்டு புதிதாக சென்னை மாநகராட்சிக்கு உட்பட்ட பகுதிகளில் தூர்வாரும் பணியில் மாநகராட்சிக்கு உட்பட்டு இன்றைக்கு 100 கிலோமீட்டருக்கு உட்பட்ட பகுதிகளில் சக்கர் லாரி இயந்திரங்கள் மூலியமாக இந்த தூர்வாரும் பணியை துவங்கியிருக்கிறோம். கடந்த ஆண்டு எல்லாமே இந்த டீசல்டிங் பணிகள் முற்றிலுமாகவே அந்தந்த பகுதி வாரியாக மண்டலம் வாரியாக டெண்டர் விடப்பட்டு ஆட்கள் அந்த பகுதிகள் தூர்வாரும் பணிகளில் ஈடுபடுவார்கள். ஆனால் தொடர்ந்து இந்த சில்ட் ரிமூவல் பண்ணும் பொழுது அந்த சில்ட் பேக் எல்லாமே அங்கே விடப்படுறது அப்படின்றது ஒரு கம்ப்ளைண்ட்டாகவே இருந்ததுனால இந்த ஆண்டு புதிதாக இந்த சக்கர் இயந்திரம் மூலியமாக இந்த பணிகளை மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. கடந்த ஆண்டு எந்தெந்த பகுதிகள்லாம் அதிகமாக பாதிக்கப்பட்டது கண்டறிந்து கிட்டத்தட்ட 87 பகுதிகள் கண்டறியப்பட்டிருக்குது. அந்த பகுதிகள் எல்லாம் முதல் கட்டமாக இன்றைக்கு இந்த சக்கர் இயந்திரம் மூலமாக இந்த தூர்வாரும் பணிகளை மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. இந்த தூர்வாரும் பணிகள் பார்த்திங்கன்னா நம்ம மழைநீர் வடிகால் பணிகள் முடிந்து விட்டுற பகுதிகளில் எல்லாமே இந்த சக்கர் இயந்திரம் மூலமாக ஏறும். அதுக்கப்புறம் ஜெட்ராய்டன் மிஷின் கொண்டு அங்கே அடைப்புகள் இருந்தால் இல்லை கல் இருந்தால் இல்லை வேறு ஏதாவது ஃபால்ட் இருக்கா அப்படின்றத அது மூலியமாக எடுக்கிறாங்க. இது முற்றிலுமாக முடிந்த பிறகு ரோபோட்டிக்ஸ் இயந்திரமாக மூலியமாக கேமரா ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அந்த கெனால் முழுவதுமாக இல்லை அந்த மழைநீர் வடிகால் முழுவதுமாக ப்ராப்பராக டீசல்ட் பண்ணியிருக்கா இல்லை ஏதாவது விடுபட்டிருக்கா இல்லை உள்ளே இந்த டீசல்ட்டிங் பண்ணும்போது ஏதாவது மெட்ரோ வாட்டரதோ இல்லை பிற துறை சார்ந்தது ஏதாவது பாதிக்கப்பட்டிருக்கிறதா அப்படின்னு கண்டறியும் வகையில் ஒவ்வொரு பகுதிகளாக இந்த பணிகள் நடைபெற கேமரா இயந்திரம் ரோபோட்டிக்கும் வைத்திருக்கோம். இந்த பணிகள் அடுத்து வரக்கூடிய நாட்கள் நடைபெறும். இப்பொழுதுக்கு முதல் கட்டமாக 100 கிலோமீட்டர் அளவுக்கு இது பணியை துவங்கப்பட்டிருக்கும். இன்றைக்கு இந்த பகுதிகளில் பார்த்திங்கன்னா ஒரு சக்கர் லாரி இருக்குது. அதுபோல் அது கூடவே இந்த ஸ்லட்ஜ் ரிமூவ் பண்ணும்போது அந்த சகதியெல்லாம் எடுத்து செல்றதுக்கு அந்த வாகனமும் இங்கே பொருத்தப்பட்டிருக்குது. ஒவ்வொரு பகுதியிலுமே இந்த ஸ்லட்ஜ் ரிமூவல் பண்ணும்போது இது எல்லாமே நம்ம மாநகராட்சிக்கு உட்பட்ட கொடுங்கியூர் பகுதியிலையோ இல்லை பெருங்குடி பகுதியிலையோ இது முற்றிலுமாக மாநகராட்சி சார்பாகவே எடுத்து சென்று அங்கே வைக்கப்படும் அப்படின்றத தெரிவித்துள்ளேன். இந்த பகுதியில் இன்றைக்கு திட்டத்தை பெருநகர சென்னை மாநகராட்சிக்கு உட்பட்ட துணை மேயர் அண்ணன் அவர்களும் பெருநகர சென்னை மாநகராட்சி ஆணையர் லவுண்டும் மண்டலம் 5க்குட்பட்ட மண்டல குழு தலைவரும் 58வது வார்டு மாமன்ற உறுப்பினரும் உடனிருந்து இப்பணியை துவங்கி வைத்திருக்கோம். நடந்துட்டு இருக்கு. பட் அப்படி இருக்கக்கூடிய இந்த பயன்பாடு ஏன் கொண்டு வரோம், என்ன நோக்கத்துக்காக கொண்டு வந்திருக்கோம்? ஏன்னா 30 கோடி ரூபா பணம் கொடுத்துருக்கோம், ஏற்கனவே பல கோடி பணம் கொடுத்து மழைநீர் வடிகால் பணிகள் வேறு, தூர்வாரும் பணிகள் வேறு. மழைநீர் வடிகால் பணி அப்படின்றது சென்னை மாநகராட்சி முழுவதுமாகவே சேரக்கூடிய மழை நீர்கள் எல்லாமே வெளியேற்றத்துக்கான ஒரு வழிவகை தான் மழைநீர் வடிகால் பணிகள் துவங்கப்பட்டு இன்றைக்கு சென்னை மாநகராட்சியில் முற்றிலுமாக அந்த பணி நிறைவேற்றப்பட்டு வருகிறது. இன்றைக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா இது தூர்வாரும் பணி. இப்போது சாலையில் இருக்கக்கூடிய நம்ம முடிந்த மழைநீர் வடிகால் பணிகளில் கூட நிறைய டிராஃபிக் இருக்குது, பொல்யூஷன் அதிகமாக இருக்குது. இன்றைக்கி சென்னை மாநகராட்சி பார்த்திங்கன்னா அதிக மக்கள் பெருக்கம் இருக்கக்கூடிய ஒரு இடமாக இருக்கிறது. அப்படி இருக்கும்பொழுது அந்த மழைநீர் வடிகாலில் மண் நிறைய தேக்கம் வருது, ஸ்லட்ஜஸ் இருக்குது, குப்பைகள் இருக்குது அப்படின்னு நிறைய இருக்குது. இதெல்லாம் ரிமூவ் பண்ணால் தான் நம்ம மழைக்காலங்களில் சாலையில் தேங்கக்கூடிய தண்ணி எல்லாமே இந்த மழைநீர் வடிகால் மூலியமாக கெனாலுக்கு ரீச் ஆகும்ன்றதுனால தான் டீசல்ட்டிங் ஒவ்வொரு ஆண்டுமே பண்ணுறது. இந்த மாதிரி மிஷின்ஸ் போதுமானதாக இருக்குமா? ஏன்னா 30 கோடிக்குள்ளேயே அது சரி பண்ண முடியாது நம்புறீங்களா? இன்றைக்கு கண்டிப்பாக இது இத்தனை ஆண்டுகள் நம்ம மேனுவலாக பண்ணிட்டு இருந்தோம். இப்போ இந்த இயந்திரம் பார்த்தீங்கன்னா அது அதிக ப்ரெஷரில் எடுக்கிறது, ஒர்க்கும் ஃபாஸ்ட்டாக நடக்கும். இப்போ இன்றைக்கு 6 வாகனங்கள் கொடுத்துருக்குறோம், 20 வாகனங்கள் வர இருக்கிறது. முதல் கட்டமாக இன்றைக்கு ரீஜனுக்கு 2 6 கொடுத்துருக்குறோம். மந்த்லி டீசல்ட்டிங் ஒர்க் போகணும்னு ஏற்கனவே ஒரு ஆர்டர் கொடுத்துருக்கோம். இப்போ டீசல்ட்டிங் ஒர்க்கு மறுபடியும் ஸ்பீடப் பண்ணியிருக்கோம். ஒர்க்ஸை கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு ஏதாவது டெட்லைன் கொடுத்துருக்குறோமா மழைக்கு முன்னாடி? இல்லை, எப்பவுமே செப்டம்பர் தான் டெட்லைன். செப்டம்பர் 30 வரலாம் தான் டெட்லைன் வைப்பாங்க மாநகராட்சி சார்பாக. ஏன்னா அதுக்கப்புறம் மழை எப்போ வரும் நம்ம ப்ரெடிக்ட் பண்ண முடியாதுன்றதுனால இந்த ஆண்டும் செப்டம்பர் தான் டெட்லைன் வச்சு. ஆவேகா சார்பில் நடைபெற்ற போராட்டத்தில் சிவானந்தா சாலையில் தடுப்புகள்லாம் சேதப்படுத்தப்பட்டிருக்கு. இன்னைக்கு காலையில் அபிஷியல்ஸும் பார்த்துருக்காங்க. ஏதாவது ஆக்ஷன் எடுத்துருக்குமா சென்னை மாநகராட்சியில்? அவங்க சரி பண்ணுறதுக்கு லெட்டர் எழுதியிருக்காங்க உதவி புரியும். இல்லை, சென்ட்ரல் மீடியன் பொறுத்த வரைக்கும் மாநகராட்சி சார்பாக தான் அந்த கட்டமைப்பு அவங்க தெரிவித்திருக்கிறாங்க. நிகழ்வு
சார்பாக இருந்தாலும் இது என்னவோ இருந்தாலும் பப்ளிக்கோட திங்ஸ் எதுவுமே சேதாரம் ஆகாத அளவுக்கு நடைபெறணும். இல்லை மேடம், இப்போ சேதாரம் ஆயிடுச்சு, அதை வந்து மாநகராட்சி எங்ககிட்ட கொடுத்தீங்கன்னா நாங்கள் வந்து அதை சரி பண்ணுறோம், அதுக்கு செலவாகிற பணத்தை நாங்கள் தரோம் அப்படின்னு சொல்கிறாங்க. மாநகராட்சி சார்பாக வந்து கட்டமைப்புகள் இருக்கு, அவங்க வந்து நமக்கு நாம திட்டத்தின் மூலியமா வந்து செய்யலாம். பெனால்டி சார்ஜஸ் பண்ண முடியாது. கண்டிப்பா எந்த ஒரு நிகழ்ச்சியா இருந்தாலும் சரி, அது பொதுமக்களுக்கு பயன்பாட்டில் இருக்கக்கூடிய பொருட்கள் வந்து சேதமில்லாத நடத்துறது தான் வந்து எந்த ஒரு நிகழ்ச்சிக்கும் நல்ல மரியாதையா இருக்கு. இல்ல பெனால்டி அது வேணா முடிவுகள் எடுக்கப்படும். ஆனா அவங்க தரப்புல வந்து பெனால்டி போடுறதை விட இதுக்கப்புறம் நடக்கக்கூடிய நிகழ்ச்சிகளை இந்த மாதிரி பொதுமக்களுக்கு எதுவும் பாதிக்கூடாது. டாக்டர் ஸ்ரீவர்மா ஆயுள் தரும் ஆயுர்வேதா அறுவை சிகிச்சை இல்லா குணம் ஆயுள் கால நிவாரணம். எஸ்டே கொரியர் பிரைவேட் லிமிடெட் டொமஸ்டிக் இன்டர்நேஷனல் கார்கோ உங்கள் இல்லம் தேடி வந்து கொரியர் புக்கிங் டெலிவரி செய்து தரப்படும். என்றும் உங்களுடன் மை இந்தியா. முக்கிய செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. என்றும் உங்களுடன் மை இந்தியா.